உபாகமம்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தொழுது கொள்ளும் போது அவர் சமீபமாய் பெற்றிருக்கிறோமா? அவரை சமீபமாய் பெற்றிருக்கிறோம் தொழுது கொள்ளும் போது. ஏசாயால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. வர்ஷிப் பண்ணி கூப்பிட்டுட்டு பிரேயரை சொல்லுங்க. ஆமென். தொழுது கொள்ளும் போது அவர் என்ன வந்துட்டாராம்? பக்கத்தில் வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இது நம்ம சொல்லி பக்கத்தில் வர விடாம, அதனாலதான் எல்லாவற்றையும் எப்படி செலுத்தணுமா? ஸ்தோத்திரத்துடனே கூடிய மனிதர்களுடைய துதி. ஏன்னா ஆண்டவர் மனுஷன் அதுக்குன்னு தான் படைச்சார். அப்ப நம்ம அவரை தூதர்கள் கஷ்டத்தில் இருந்தல்ல துதிக்கிறது, நாம கஷ்டத்திலிருந்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் அதை எவ்வளோ பிரியப்படுறார். நம்ம துதிக்கும் போது அவர் சமீபமாய் வருகிறார். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எனவே நல்ல துதிக்கணும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நம்ம இணைந்து துதிப்பது அது தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது, எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்து வர முடியாது. நல்லா வரணும்னு நினைச்சு சிக்காயிட்டா முடியாதுல்ல, முடியாது. கிடைக்கிற தருணங்கள் நம்ம ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டேன் துதிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பரலோகம் போக விரும்புகிறவர்கள் ஆராதிக்க பழகிக்கொள்ளுங்கள். ஆமே. அங்க பிரசங்கம் கிடையாது, அங்க காத்திருப்பு கூட்டம் கிடையாது, அங்க கட்டவிழ்க்கும் உபவாச ஜெபம் கிடையாது, அங்க 21 நாள் உபவாச ஜெபம், வாக்குத்தத்த ஆராதனை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க எப்பவுமே சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், கர்த்தாவே கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அடையாளத்தை காண்பித்தருளும். இது எழுதியிருப்பது 86 சங்கீதம் என்று தமிழ் பைபிள்ல. ஆனா பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கிறது என்றால் தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஃபேவரான அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும். அல்லேலூயா. இந்த அடையாளம் யார் பார்க்கிறதுக்கு? நம்ம நிறைய அடையாளம் பார்த்தாச்சு. பகைஞர் கண்டு, இது ஒரு அவிசுவாச வார்த்தை அல்ல. கிதியோன் கேட்டது தனக்கு நம்பிக்கை உண்டாகு. ஆண்டவரே நீங்க அனுப்புறீங்கன்னா போறேன், ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு சைன் கூட. இப்ப தாவீது சொல்லுகிறது, ஆண்டவரே ஆண்டவரே உங்க வல்லமையை காட்டி அவங்கள அடிங்க, இப்படி பண்ணுங்க. அப்படி கேட்கறதுக்கு மேல நீங்க எனக்கு சப்போர்ட்டா நிக்கிறீங்கிறத அவங்கள பார்க்க வச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க ஏன்னா தாவீதுக்கு பேரண்ட் இருக்கிறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க, ஆனா வரமாட்டாங்க. தாவீதுக்கு ஒரு பிரச்சனை தான், சகோதரர்கள் இருக்கிறாங்க, வரமாட்டாங்க. ஊரார் இருக்கிறாங்க, கோத்திரத்தார் இருக்கிறாங்க, வரமாட்டாங்க. அதனால தாவீது சொல்ல, நான் தனித்து இருக்கிறேன், நீர் வலது புறத்துல பாருங்க, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை தேற்றுறதுக்கு துணையா நிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அவங்க எல்லாம் பார்க்கட்டும் ஆண்டவரே, பார்க்க வச்சிருங்க.
எனக்கு துணை செய்கிற, என்னை தேற்றுகிற, என்னை தப்புவிக்கிற, எனக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுக்கிற, இறங்கி வருகிற ஒரு கர்த்தர் உண்டு என்பதை சத்துரு தலை கவிழ்ந்தோ நித்தமோ என்னை தேற்றிடும், என்னை தேற்றிடும் ஆடையா இயேசுவே, இயேசுவே இன்று காட்டிடுமே, என்னை தேற்றிடும் இயேசுவே இன்று. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்கும் போது என்னாகமம் 17வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி எல்லார்ட்டும் ஒவ்வொரு கோலா வாங்க. இங்கே கர்த்தர் முறுமுறுக்கிறவங்களை எப்படி அட்டாக் பண்றார் பாத்தீங்களா? நம்ம அதாவது சில இது நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைக்குள்ள கொஞ்சம் தியானிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த இடத்துல எல்லார்ட்டும் கோலை வாங்குங்கிறார். எல்லார்ட்டும் வாங்க, வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல ஆரோனின் பேரை எழுத கடவாய். 4 அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே எவைகளை, அந்த இடத்துல நம்ம மாம்சம் என்ன சொல்ல தெரியுமா? வேற ஒன்னையும் வைக்க அலோவ் பண்ணாதீங்க ஆண்டவர், ஏன் கோலை மட்டும் வைங்க. நிந்தித்தவர்களுடைய கோல், நிந்திக்கப்பட்டவனுடைய கோல் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தாங்க முடியல. என்ன காயப்படுத்துறவங்க என் பக்கத்துல இருந்து ஆராதிக்கிறாங்களா, என்னால சகிக்க. ஒன்னு அவங்கள சர்ச்சை மாத்த சொல்லுங்க, இல்லைன்னா என்னை எடுத்துக்கொள்ளும். ஆமென். சாட்சி பெட்டிக்கு முன்னாடி எல்லாத்தையும் வை. ஆமென். என்னை தேற்றிடும். ஹல்லேலூயா. வச்சாச்சு. 6 சொல்லப்பட்டிருக்கிறது, 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல். ஆமென். அப்பொழுது, அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த 11 நடுவில் தான் இருக்கணும். இது தேவனுடைய தீர்மானம். ஆமென். அவனை நிந்திக்கிறாங்க ஆண்டவரே, முறுமுறுக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவர் இதை செய்யறதை எதுக்கா 5 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு, இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பை உங்களை விட்டு ஒழிய பண்ணுவேன் தானே சொல்லியிருக்கணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஏன் அப்படி சொல்லுகிறார்? உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறார். உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். சபையை துன்புறுத்தின பவுலை பார்த்து கர்த்தர் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று தான் கேட்டான். ஆமென். அதனால தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமான முறுமுறுப்புகள், நிந்தைகள், ஆமென், அதை நீங்க வச்சிட்டு இருக்காதீங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னு அவர்கிட்ட போயிடும். அதை எப்படி ஒளிய பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நீ எல்லா கோத்திரத்திலிருந்தும் கோலை வாங்கி அவனவன் கோத்திரத்தில் அந்தந்த கோத்திரத்தின் பெயரை எழுதிட்டு சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வை. திருப்பியும் அங்கதான் போய் இருக்கணும் ஆண்டவரே, அங்கதான் போய் இருக்கணும்.
திருப்பியும் அதே இடத்துல தான் போய் உட்காரணும் ஆண்டவரே, அதே இடத்துல தான் போய் உட்காரணும். திருப்பியும் அதே வீட்டில் தான் இருக்கணும், அதே வீட்டில் தான் இருக்கணும். ஆமென். அதாவது சில நேரத்தில் நமக்கு தாங்க முடியாது. ஆண்டவரே, இவ்வளவு துணிகரமா காயப்படுத்துறவங்களும் உங்க கூட உங்க சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. ஆமென். நான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு உயர்த்தும் போது அவங்களும் உயர்த்துறாங்க. உண்மையிலே நீங்க யார் பக்கம்? ஆமென். அல்லேலூயா. எனக்கு சம்பளம் தராத மேனேஜரும் சர்ச்சில் தான் வந்து ஆராதிக்கிறாங்க. அவங்களும் பந்தி எனக்காக நொறுக்கப்பட்டீரேன்னு உருகிறாங்க. உண்மையிலே நீங்க யார் பக்கம்? 12 கோத்திரையும் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வை. ஆமென். நம்ம நினைக்கிறது வேற. உடனே ஆண்டவர் வந்து அந்த கோலை முறித்து போடு. ஆமென். நீ அந்த கோலை எழுதி இந்த லேவி கோலை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வை. வச்சுட்டு ஆண்டவர் சொல்றார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் என்னை தேற்றிடும் இயேசுவே. 6வது வசனத்திலே கடைசி பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தான், ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே. ஆமென். ஆரோனுடைய கோல் நிந்திக்கிறவர்களுடைய கோல்களுடனே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் வந்து அடுத்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த நிலையில தான் வைப்பார். ஆமே. இன்னும் கர்த்தர் இது நடுவில் தான் வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் எனக்கு அடுத்து வேற ஒண்ண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமே.